வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் இன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் G+1 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இமீடியட்டாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிவேஷனில் பார்த்தோன்னா க்ரீம் ஒயிட், டார்க் ஸ்மோக்கி கிரே, ஸ்பெஷல் ட்ரக் ப்ரௌன், இந்த 3 பெயிண்ட் கலர்ஸை மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். டெரஸில் வந்து ஒரு RCC பெர்கோலா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேராக கீழே பார்த்தோம்னா ஒரு ப்ரொஜெக்டட் பால்கனி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சின்ன சின்ன சிவில் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ என்டையராக ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான எலிவேஷன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் பார்த்தோன்னா பேவர் பிளாக்குக்கு நடுவில் கிராஸஸ் இருக்கிறத இமிடேட் பண்ணுற மாதிரி ஒரு டைல் ஃப்ளோரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் என்ட்ரியில் சேஃப்டி கிரில்லோட ஒரு டீக்குட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே 20 feet 9 inches cross 9 feet 4 inchesல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாலுமே அதை காம் பண்ணுற மாதிரி புத்தாவோட ஃப்ரேம் வந்து கொடுத்து அதுக்கு ப்ராப்பரான லைட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன பூஜா ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங் ஃபுல்லாகவே நம்ம மார்னிங் க்ளோரி ஷேடில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ளோரிங் பார்த்தோன்னா நம்ம மார்பிள் டெக்ஸ்சர் டைல் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது ரெண்டையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பே ப்ரௌன் கலரில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு டிவி யூனிட் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலிங் பார்த்தோன்னா ஜிப்சம் சீலிங்கையும் வாக் சீலிங்கையும் காம்போவாக அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரியில் ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து வாக் சீலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் இருக்கிற லிவிங் ஏரியாவுக்கு வந்து அவங்க ஜிப்சம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்காக. அண்ட் அதுக்கு பக்கத்தில் டிவி யூனிட் இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலேயும் வாக் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10 feet cross 9 feetல ஒரு காம்பேக்ட் அண்ட் நீட்டான ஒரு மாடுலர் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ளூ அண்ட் கிளாசி ஒயிட்டில் வந்து இன்டீரியர்ஸும் அண்ட் பிளாக் கிரானைட்டும் பார்க்குறதுக்கு அந்த காம்போவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. 9 feet 7 inches cross 12 feet 3 inchesல ஒரு சின்ன கெஸ்ட் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரானைட் வச்சு விண்டோஸ் பக்கத்தில் ஒரு சின்ன சீட்டிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடவும் நம்ம அட்டாச்சாக ஒரு வாக்கின் வார்ட்ரோபும் டாய்லெட் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு அழகான ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற ஏரியாவை வந்து அவங்க ஸ்டோரேஜ் ஏரியாவை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேர் கேஸ் ஜோன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு வால்பேப்பர் ஃபினிஷ்லேயே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டேர் கேஸில் பார்த்தோன்னா நம்ம ரைசருக்கு வந்து டைல் கொடுத்துட்டு அண்ட் த்ரெட்டுக்கு வந்து நம்ம வந்து கிரானைட் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கான்ட்ராஸ்டிங்காக அழகாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டோன்னா 2 பெட்ரூம், அந்த 2 பெட்ரூமையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாஞ்ச் ஏரியா வந்து இருக்குது. அந்த லாஞ்ச் ஏரியாவையும் நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பேசேஜ் ஏரியா மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு தனியாக ஸ்டடி ரூம் ஜோன் மாதிரி வந்து லாஞ்சிலேயே நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஜோன் வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும். அண்ட் இந்த 2 டைப் ஆஃப் லாஞ்சிலுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த லாஞ்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பால்கனியோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் பிளாங்க் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பால்கனி வந்து ப்ரைவசியாக இருக்கிற அதே நேரத்தில் கொஞ்சம் வென்டிலேட்டடாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்விசிபிள் கிரில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 14 feet cross 11 feet 4 inchesல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ஆக்சென்ட் வாலை ஹைலைட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ப்ளூ ஷேடில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண அதே பெயிண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இன்டீரியருக்கும் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே கலரை வந்து பெயிண்டிங்க்கும் இன்டீரியருக்கும் யூஸ் பண்ணும்போது ஒரு என்லார்ஜான ஒரு வியூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட. அண்ட் இதோட ஒரு அட்டாச்சாக வாக்கின் வார்ட்ரோப் ஏரியா அண்ட் அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இங்கே வந்து நம்ம ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஆக்சென்ட் வாலுக்கு வந்து ஒரு பெட்டல் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணி அதே இதை வந்து இன்டீரியருக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்துக்குமே இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடவும் நம்ம அட்டாச்சாக ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஏரியா அண்ட் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம லாஞ்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற பால்கனி மாதிரியே இங்கேயும் ப்ரைவேட்டாக இவங்க பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃபைனலாக இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய 54 lakhs ஆகிடுச்சு. ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷனு, சம்பு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், இந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூடடு. லேண்டு காஸ்ட் கிடையாது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் போடுறோம், தொடர்ந்து பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.